ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ். உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்படி என்ன உத்தரவு போட்டிருக்காங்க, இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பயன், எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளாகவே இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கோரிக்கையை எடுத்துகிட்டே வராங்க. இது விஷயமா நம்ம தமிழக அரசும் இன்னமும் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமலே இருக்காங்க. ரீசெண்டாக சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த மருத்துவ காப்பீடு விஷயமா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணி மறுசீரமைப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இது விஷயமா தான் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இப்போ இது விஷயமா சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. உயர்நீதிமன்றமும் அதிரடியாக உத்தரவும் போட்டிருக்காங்க. இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கண்டிப்பாக திருமணமான கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸும் கண்டிப்பாக சேர்க்கணும். இது விஷயமா ஜஸ்ட் 3 மாதத்துக்குள்ளே முடிவெடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இது விஷயமா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுவில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் வந்து இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியில் வந்து பதிவு பண்ணியிருக்காராம். அதற்காக பிரீமியம் பார்த்தீங்கன்னா சம்பளத்தில் வந்து பிடித்தம் செய்கிறாங்க. அவருடைய பேரண்ட்ஸ் வந்து சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட வந்து 7 லட்ச ரூபாய் செலவாயிருக்கான். இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் கீழே ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு. அந்த அமௌண்ட்டை திருப்பி தர சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாரு. அதுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த ப்ரொபோசலில் ரெக்வஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நிதித்துறை பிறப்பித்த அரசாணையின்படி குடும்பம் என்ற வரையறைக்குள்ள தந்தை வரல சொல்லி அவருடைய கோரிக்கையை வந்து நிராகரிச்சிட்டாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் தனி நீதிபதி கூறிய காரணங்கள் எல்லாமே வந்து அந்த நீதிமன்றம் முழுசா வந்து ஏற்றிருக்காங்க. மனுதாரருடைய கோரிக்கையை வந்து மறுபரிசீலனை செய்ய நம்ம தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. முக்கியமாக அந்த மனுதாரரை டிபெண்ட் பண்ணி அந்த தந்தை இருந்தாங்கன்னா அவருக்கான சிகிச்சை செலவை 8 வாரத்துக்குள்ள அரசு கண்டிப்பாக கொடுக்கணும் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து 2016 தான் அமலுக்கு வந்துச்சுங்க. இது வந்து ஒரு நல்ல திட்டம் சொல்லலாம். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, திருமணமாகாத கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய பேரண்ட்ஸ் வந்து குடும்பம் என்ற வரையறைக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் திருமணமான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய பேரண்ட்ஸ் வந்து சேர்க்கவே இல்லை. அதனால திருமணமான ஊழியருடைய பேரண்ட்ஸுக்கு காப்பீடு திட்டத்தில் பலன் பெற உரிமையே கிடையாது. இதுக்கு வந்து நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மேரேஜ் ஆகிருச்சுன்னா பேரண்ட்ஸை வந்து குடும்பம் என்ற வரையறைக்குள் இருந்து நீக்குவது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல அரசின் தலைமை செயல தனி கவனம் செலுத்தணும்ட்டு உத்தரவு போட்டிருக்காரு. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி ஊழியருடைய பேரண்ட்ஸையும் சேர்க்கும் வகையில் திட்டத்தில் உரிய மாற்றங்கள் ஏற்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்ட்டு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ தலைமை செயல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த உத்தரவின் நகலை வந்து அவருக்கு பதிவுத்துறை அனுப்ப வேண்டும் சொல்கிறாங்க. 3 மாதத்துக்குள்ளே இது விஷயமா முடிவெடுத்து புதிய அரசாணை பிறப்பிக்கணும் அப்படின்னு தலைமை செயலருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியில் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியருக்கு மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கும் மாத்திரம் நல்லாயிருக்கும். ப்ரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கும் இதே நிலைமை தான். ஒரு ஊழியருக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் அவங்க பேரண்ட்ஸை வந்து சேர்க்கவே மாட்டுறாங்க. அதனால் ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுக்குற அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் மாற்றம் கொண்டு வந்து ஒரு ஊழியர் வந்து மேரேஜ் ஆகியிருந்தால் அவங்க பேரண்ட்ஸும் சேர்க்கும் வகையில் மாற்றம் கொண்டு வரணும். ஸோ இந்த மேட்ரு வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த பதிவை நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி எங்களோட கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.